எபிசோட் 47ல மது அவங்க அப்பா மோகனை மீட் பண்ணுறதுக்காக ஜெயிலுக்கு வராங்க. ஜெயிலில் அவங்க அப்பா பார்த்துட்டு அம்மா எப்படி இருக்கம்மா ரொம்ப இழைச்சிட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் நல்லா தான் இருக்கேன், அம்மா எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க, எனக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, என் குட்டி பாப்பாக்கு கல்யாணமா அவ்வளோ வளர்ந்துட்டியாமா நீ அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு இந்த அப்பா ஜெயிலில் தானே இருக்கேன், இந்த அப்பாவால் எதுவுமே முடியாதுன்னு நினைக்காதமா, என்னோட ஃப்ரெண்டு ஒரு ஆடிட்டர் அங்கிள் வெளியில் இருக்காரு, அவர்கிட்ட போய் என் பேரை மட்டும் நீ சொன்னால் போதும், உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ பண்ணுவார். அப்புறம் மாப்பிள்ளை வீட்டில் இப்படி ஒரு உதவாக்கிற அப்பா இருக்கேன்னு என்னை பற்றி சொல்லிடாதம்மா, ஜெயிலில் இருக்கேன்லாம் சொல்லிடாத, உன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இமோஷனலாக பேசுகிறாரு. பேசிட்டு ஒரு டிராயிங் எடுத்து கையில் கொடுக்குறாரு. அவரே வரைஞ்சது போல இருக்கு. மது அவங்க அப்பா அப்புறம் அவங்க அம்மா கிரிஜா 3 பேர் இருக்கிற மாதிரி அந்த டிராயிங்கை காமிச்சோடனே மது ரொம்ப இமோஷனல் ஆகுறாங்க. அதுக்குள்ளே போலீஸ் டைம் அப் அப்படின்னு சொன்னனால அவங்க கிளம்பிடுறாங்க. இப்போ ஜக்கு சசியும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜக்கு சசி கிட்ட புலம்பிட்டு இருக்காரு, டே வீட்டில் நிலைமை எதுவுமே சரியில்லடா, அந்த ஆடிட்டர் நினச்சி எங்கள் அம்மா ரொம்ப பயப்படுறாங்க, அவன் வேற சும்மா இருக்க மாட்டேங்கிறான், அப்படி ஏதாச்சும் பண்ணணும் அக்காட்ட சொல்லி அப்படின்னு சொன்னோடனே சசி சொல்கிறாரு, இந்த பணக்காரங்கள்லாம் அவங்க பணத்தை பாதுகாக்கிறதுக்காக பாலிடிக்ஸில் குதிப்பாங்க, அது மாதிரி நீ உங்கள் அப்பாவை பாதுகாக்கிறதுக்காக ரவுடிசத்தில் குதிச்சிரு அப்படின்னு சொன்னோடனே, ரவுடிசம் அதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாதுடா அப்படின்னு சொன்னோன்னே, டேய் நான் உன்னை ஆக்ஷன் ஹீரோ ஆக சொல்லலடா, ரொமான்டிக் ஹீரோ ஆக சொல்கிறேன், நீ பேசாமல் அக்காவோட பொண்ணு மீனுவை கல்யாணம் பண்ணிடு அப்படின்னு. ஹே அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, சும்மா இருடா, அப்புறம் வேறு யாரும் என் மேலே கை வைக்க மாட்டாங்க, அக்காவே என் மேலே கை வச்சிருவாங்க, அதோடு இல்லை எனக்கு இந்த லவ்வும் செட் ஆகாது அப்படின்னு சொன்னேன். அப்போ நீ பேசாமல் கடையை வித்துரு அப்படின்னு சசி சொல்கிறாரு. டே உனக்கு கொண்டுட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜக்கு கிளம்பிடுறாரு. இப்போ மது அவங்க அம்மா கிரிஜாவும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு வீடு எஸ்எஸ் வாங்கி கொடுத்துருப்பார்ல, அதை வந்து வாடகைக்கு விடுறதுக்கு ஆள் பார்த்துருக்காங்க. அப்போ அவங்க வந்து சார் கிட்ட கேட்டுட்டு ஒரு ஃபைனல் டோக்கன் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அந்த வாடகைக்கு வந்து அவங்க சொன்னோன்னே, இல்லை நாங்கள் தான் எல்லா டிசிஷனும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மது சொல்கிறாங்க. உடனே அவங்களும் சரி ஓகே நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. போனதுக்கப்புறமா கிரிஜா வந்து அவங்க கிட்ட கேட்குறாங்க, பொண்ணு மது கிட்ட கேட்குறாங்க, நீ எதுக்கு நாம தான் டிசிஷன் எடுப்போம்னு சொன்னேன், அவர் வாங்கி கொடுத்த வீடு தானே, அவர் இல்லைன்னா அந்த வீடு இருக்குமா அப்படின்னு சொன்னோன்னே, நீ இப்படி புலம்பிக்கிட்டே இரு, அதுக்காக அவருக்கு எல்லாத்துக்கும் அடங்கி போடுமா, அவர் வந்து போய் தான் சொல்கிறாரு, அன்றைக்கி எப்படி நம்மளை கழுத்தறுத்தார் பார்த்தெல்லாம் நம்ப வச்சு, ஏன்னா அவர் பொண்ணுங்களுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு அவர் நினச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி மது சொல்கிறாங்க. அதுக்கு வந்து கிரிஜா சொல்கிறாங்க, ஹே அப்படி கிடையாது, போய் சொல்லியிருந்தா அவர் நம்மளை நின்று சமாதானப்படுத்தியிருப்பாரு, உண்மை சொன்னனால தான் அவர் கோவம் வந்து கிளம்பிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே மது அதை நம்பலை. இப்போ 2 பேரும் திருப்பி ஆட்டோவில் வரும்போது அந்த கடையோட பொன்மலை டெக்ஸ்டைல்ஸோட பார்க்கிங்கை வந்து ஃபுல்லாக பேரிகேட்ஸ் வச்சு போலீஸ் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படி ஷாக் ஆகிட்டே கிரிஜா போகிறாங்க. இப்போ சசியும் மீனுவும் அவங்க யூஸ்வலாக மீட் பண்ணுற அந்த மித்ரா ஸ்வீட்ஸில் இருக்காங்க. அப்போ சசி கிட்ட மீனு வந்து கேட்குறாங்க, நீ ஜகு கிட்ட பேசுனியா அப்படின்னோடனே, உனக்கு என்னடா ஜகு மேலே க்ரஷ்ஷா அப்படின்னு சொல்லி சசி வந்து மீனு கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு வந்து மீனு சொல்கிறாங்க, க்ரஷ்ஷெல்லாம் இல்லை, எப்படி எனக்கு கல்யாணம் பண்ணி தான் வைப்பாங்க, ஏதோ ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஜகு நல்ல பையன், அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அவன் வந்து செட் ஆக மாட்டான், அவன் எனக்கு லவ்வே செட் ஆகாதுங்கிறான், பத்தாததுக்கு உங்கள் அம்மா அவனை கொண்டுடுவாங்களோன்னு அவன் பயப்படுறான், அதோடு இல்லை அவனுக்கு 3 அக்கா இருக்காங்க, அவங்க கிட்டலாம் சொல்லி அவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகி எல்லாம் முடிச்சு உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு ரொம்ப விடிஞ்சிரும், நீ பேசாமல் இந்த ஐடியாவை விட்டுரு அப்படின்னு சொல்லி சசி வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. அதுக்கு மீனும் அதெல்லாம் விடு, இனிமேல் நீ வந்து எனக்காக பேச வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், இது எல்லாத்துக்கும் அந்த மது தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மீனும் ரொம்ப இரிட்டேட் ஆகி கிளம்புறாங்க. இதை எல்லாத்தையுமே வந்து அங்கே இருந்து அப்போ இவர் கிளம்பும்போது சசி சொல்கிறாரு, மீனும் பில்லை கட்டிட்டு போன்னு. இதெல்லாம் தூரத்துலேருந்து அந்த ரவுடிஸ் பார்த்துட்டு, ஓஹோ அக்காவோட பாப்பா பின்னாடியே இவன் சுற்றுறானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரை போட்டு சசியை போட்டு அடின்னு அடிச்சுட்றாங்க. உடனே லவ் மேட்டர்னு ஏதோ பேசினேன் இல்லடா அப்படின்னு, ஐயோ அது என்னோட லவ் இல்லைங்க, அது வேறு ஃப்ரெண்டு லவ்னு சொல்லும்போது அவங்க கேட்கவே இல்லை, அடிச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ ஜெயஸ்ரீயும் எஸ்எஸும் கமிஷனரை பார்க்க திரும்பவும் வராங்க. என்னாச்சு சார் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் அந்த ஆடிட்டரை போய் இன்வெஸ்டிகேட் பண்ணேன், ஆனால் ஒரு விஷயம்லாம் தெரிஞ்சிருச்சு, அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான ஆள், அவரை பற்றி நம்ம ஏதாவது எஃப்ஐஆர் போட்டோன்னா அவர் ஈஸியாக ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிட்டு, நீங்கள் அன்றைக்கி ட்ரக்ஸ் உங்கள் உடம்புல இருக்கிறதுனால நீங்கள் ட்ரக் அடிக்ட், நீங்கள் தான் ட்ரக்ஸ் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லி உங்கள் மேலே கேஸை திருப்பி விட்டு போயிட்டே இருப்பார், அவர் உங்களை த்ரெட்டன் பண்ணதும் தப்பு, உங்கள் பையன் அவரை த்ரெட்டன் பண்ணதும் தப்பு, இப்போதைக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நீங்கள் அன்றைக்கி யாரை பார்க்க போனீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஷேகர்னு ஒருத்தரை பார்க்க போனேன், தாம்பரத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லி எஸ்எஸ் வந்து ஏதோ போய் சொல்கிறாரு. உடனே ஜெயஸ்ரீ வந்து சப்போர்ட்டுக்கு வராங்க, இப்போ அதுவாக முக்கியம், இந்த ஆடிட்டரை பற்றி பேசுகிறது தானே முக்கியம் அப்படின்னு சொல்லி ஜெயஸ்ரீ கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு அவரும், இப்போதைக்கு நான் உனக்கு சிஎஸ்ஆர் காப்பிலாம் தந்து விடுறேம்மா, ஆனால் இப்போ அவங்கள எதுவுமே நம்ம பண்ண முடியாது, ஏன்னா நம்மக்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லை, ஸோ ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சா அப்போ தான் நம்ம அந்த ஆடிட்டரை பிடிக்க முடியும், அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி கமிஷனர் அனுப்பி வைக்கிறார். லாஸ்ட் சீனில் ஜெயஸ்ரீ அவங்க அம்மாவும் கடைக்கு போயிருக்காங்க காய்கறி வாங்குறதுக்கு. அப்போ அம்மா வந்து பார்த்து வாங்குறாங்க. அப்போ ஜெயஸ்ரீ சொல்கிறாங்க, இப்படி பார்த்து வாங்கினா எவ்வளோ நேரம் ஆகுமா அப்படின்னு கேட்டோன்னே, காய்கறி பற்றி சொல்கிற மாதிரி அப்படி லைஃப் அட்வைஸ் கொடுக்குறாங்க. காய்கறினா பார்த்து தான் வாங்கணும், இப்படி தான் பெற்றவங்க பொண்ணுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அன்றைக்கி நீ அந்த பிரியனை உங்கள் அப்பாவை காணோன்னு சொல்லி ஒரு அவசரத்துக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டியேம்மா, உடனே ஓடி வந்து நின்னானே அந்த பையன், இது ஒன்று போதாதான் அவன் நல்ல பையன் பார்க்குறதுக்கு, அந்த பையனை பற்றி நான் உங்கள் அப்பா கிட்ட பேச சொல்லட்டுமா, பத்தாததுக்கு உனக்கு 3 பேர் உனக்கு இளையவங்க இருக்கிறாங்க, உனக்கு கல்யாணம் ஆனால் தான் அவங்களுக்கும் கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லி செமையாக அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஜெயஸ்ரீ இப்போ என்னம்மா அவசரம் அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறாங்க. சரி விடுமா, நான் இனிமேல் உன் கல்யாணத்தை பற்றியே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து கோவப்படுறாங்க. பட் அடுத்த சீன்லேயே திருப்பியும் கல்யாணத்தை பற்றி பேச தான் போகிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார்